ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் தி லைஃப் ஆஃப் சக். இந்த படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி ட்ராமாவாக வந்து 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்தாச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு கலிஃபோர்னியாவில் அதிபயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வருது. அதனால் வந்து அந்த ஊரே ஸ்தம்பிச்சு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நெட்ஒர்க்கு, அதாவது செல்ஃபோன் கனெக்ஷன், ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகுது. அப்புறமேட்டு என்னன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஜப்பானில் வந்து மிகப்பெரிய ஒரு எரிமலை வெடிக்குது. அதுக்கப்புறம் தாய்லாந்தில் ஒரு சுனாமி வருது. இந்த மாதிரி உலகமே வந்து ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறமேட்டு என்னன்னா ஒவ்வொரு ரோட்லேயுமே மிகப்பெரிய பள்ளங்கள் விழுந்து போச்சு. அதனால கார்கள் எதுவுமே மூவ் பண்ண முடியல. இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில வருது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷமா அந்த சீனை வந்து காட்டுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் படமாட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி போய் உக்காந்தா அதுதான் கிடையாது. இது வந்து தி லைஃப் ஆஃப் சக், அதாவது சக்கோட யூனிவர்ஸில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அதை தான் இந்த படம் வந்து சொல்லுது. இந்த படம் வந்து 2020 ஸ்டீஃபன் கிங் நாவலை வந்து தழுவி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இயக்குனவர் வந்து மைக் பிளானகன். இந்த படத்துல முக்கியமான சக் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சவர் டாம் ஹிடல்ஸ்டன் தான். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது படம் வந்து ஒரு 3 ஆக்டா வந்து பிரிக்கிறாங்க, அதாவது 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதாவது சக்கோட வாழ்க்கை வரலாறு வந்து ரிவர்ஸ்ல இருந்து சொல்றாங்க. அதாவது ஆக்ட் 3 வந்து ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அதாவது ஆக்ட் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு உலகமே ஸ்தம்பிக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்குது. அது ஏன் அப்படின்னா சக் வந்து மரணப்படுக்கையில இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னென்ன எண்ண ஓட்டங்கள் ஓடுதோ அது வந்து அவரோட யூனிவர்ஸ்ல எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் ஆக்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட இளமை காலங்களை வந்து காட்டுறாங்க. அதாவது அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு பாத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. யாரு? அந்த சக்குங்கிறவரு. அந்த ஒரு ஃபுட்பாத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து ட்ரம் வாசிச்சிட்டு இருக்கா, ட்ரம்ஸ். அந்த ட்ரம்ஸோட மியூசிக்கு இவர் வந்து பயங்கரமான முறையில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணுறாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துலயே வந்து ஆள் வந்து எல்லாருமே கூடி நின்று அவரை வந்து அந்த அளவுக்கு பாராட்டுறாங்க. அவரோட வந்து இன்னொரு பேரா வந்து ஒரு பொண்ணு வந்து ஆடுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா தன்னோட வாழ்க்கையில என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், ஒருத்தனோட வாழ்க்கை வந்து நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு நினைப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக் வந்து ஒவ்வொரு நொடியிலையுமே தன்னோட வாழ்க்கையை வந்து ரசிச்சு அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா சக்குக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு 10 மாசம் 11 மாசம் தான் உயிரோட இருப்பான், அவன் வந்து செத்துருவான் அப்படிங்கிற விஷயம் வந்து சக்குக்கே தெரியாது. அதனால வந்து சக் வந்து தான் என்னென்ன வந்து வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ட் 1 அதை வந்து கடைசி பார்ட்டா காட்டுறாங்க. அந்த ஆக்ட் 1 என்னன்னா சக்கோட குழந்தை பருவத்தை தான் காட்டுறாங்க. ஆரம்பத்திலேயே சக்கோட அம்மா அப்பா வந்து இறந்துடுறாங்க. அந்த அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் தான், அதாவது பாட்டி தாத்தா கூட தான் சக் வந்து வளர்றாரு. பாட்டி தான் அந்த சக்குக்கு வந்து டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து டான்ஸ் ஸ்டெப்பை முறையாக கற்றுக்கிட்டு அவரோட பள்ளி காலத்தில் அந்த டான்ஸை வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஜோடியாக ஒரு பொண்ணு வந்து, அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பார் சின்ன வயசில். அவருக்கு வந்து ஜோடியாக வந்து ஒரு ஹைட்டான பொண்ணு வரும். அதை வந்து ஒரு கில்ட்டியாக வந்து இது பண்ணிக்கிட்டு அதை டான்ஸ்லாம் ஆடி அந்த ஒரு இடத்தையே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் பண்ணி அந்த இடத்துல வந்து கைத்தட்டல் வாங்குவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தாத்தா கூட இருக்கும்போது அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வந்து அவங்க தாத்தா வந்து அடைச்சி வச்சிருப்பாரு. இவர் வந்து அந்த சின்ன வயசுலயே அந்த ரூமை வந்து திறக்கலாம் அப்படின்னு போகும்போது தாத்தா வந்து விடவே மாட்டாரு. அதை என்னத்துக்கு விட மாட்டாருன்னா, அந்த ரூம்ல வந்து ஒரு பேய் இருக்குது, அதனால் நீ வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசு சக்கை வந்து மிரட்டி அந்த இடத்த வந்து சக்கு வந்து நுழையாத மாதிரி அவங்க தாத்தா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சக்குக்கு வந்து எப்படியோன்னு அந்த ரூம்ல என்னதான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய திறமையான அக்கௌண்டண்டா இருப்பார். நல்ல டெய்லி வந்து அவங்களோட பையனும் சக்கோட அம்மாவும் அப்பாவும் செத்ததை நினைச்சு அவங்க தாத்தா வந்து தினமும் குடிச்சு குடிச்சு ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சாவியை சக் வந்து எடுத்துட்டு போய் அந்த ரூமை திறந்து பார்க்கறாரு. இந்த ரூமை திறக்கிற ஒரு தருணம் தான், அதாவது சக்கோட இளமைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த திறக்க தருணமும்
அந்த இடத்துல வந்து அந்த ரூம்ல யார் படுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா வயசான சக்கு தான் அந்த ரூம்லயே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை வந்து ஒரு சின்ன வயசு சக்கு வந்து தன்னை வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வந்து ரிவைண்ட் பண்றாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பத்துல வரக்கூடிய காட்சிகள் எதுவுமே, அதாவது பாத்தீங்கன்னா நார்மல் உலகத்துல வந்து இது நடக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா சக்கோட யூனிவர்ஸ்ல அவரோட மூளைக்குள்ள நடக்கக்கூடிய, ஒருத்தன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னென்ன இந்த உலகத்துல வந்து நடக்கும், அவன் வந்து சாகும் தருவாயில் இருக்கும்போது என்னென்ன அவன் மைண்ட்ல ஓடுமோ அதை தான் வந்து, அதாவது படத்தோட ஆரம்பத்திலே காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படமா வந்திருக்குது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பொறுமை வந்து மிக மிக முக்கியம். இந்த படத்தை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு ஒரு சூப்பரான ஒரு, உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பா வரும்னு தான் நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை வந்து அமேசான் பிரைம்ல இருக்குது, இதை மறக்காத ஒரு தடவை பாருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா, என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.